ஹாய், லாஸ்ட் வீடியோல நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம டேட்டா டைப் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப் அப்படின்றது நம்மளோட டேட்டா, அதாவது ஒரு வேல்யூ மெமரியில ஸ்டோர் பண்றோம்ல, அந்த வேல்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுதான் டேட்டா டைப் அப்படின்றது. நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ண போறோமா, இல்ல ஒரு கேரக்டரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரியில சைஸ் அலோகேட் ஆகும். அதுதான் டேட்டா டைப். என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேசிக், டிரைவ், யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு 3 கேட்டகரிஸ் இருக்கு. பேசிக்ல இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர் அப்படின்றது இருக்கு. தென் டிரைவ்டு டேட்டா டைப்ல அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன். தென் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் என்னன்னா நம், ஸ்ட்ரக்சர், யூனியன். இதுதான் வந்துட்டு கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா டைப். இந்த வீடியோல நம்ம பேசிக் டேட்டா டைப்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். தென் டிரைவ்ட் அண்ட் யூசர் டிஃபைன்ட ஒவ்வொரு சீரீஸா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இன்ட், அதாவது இன்டிஜர் டேட்டா டைப் பார்க்கலாம். இன்டிஜர் அப்படின்றது ஹோல் நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ், ஜீரோ எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் இல்லாத வேல்யூ. இன்டிஜரோட சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட் அப்படின்ற கீவேர்ட், தென் வேரியபிளோட நேம், ஈக்குவல் டு கிடையாது அதோட வேல்யூ, தென் எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். இப்போ இந்த எக்ஸாம்பிள பார்த்தா தெரியும், இன்ட் அப்படின்றது கீவேர்ட், தென் வேர் நேம் அப்படின்றத என்னோட வேரியபிள் நேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஹெட்டர் ஃபைல், தென் இன்ட் மெயின் அப்படின்ற மெயின் ஃபங்க்ஷன், தென் கர்லி பிரேசஸ், இன்ட்ன்ற கீவேர்ட், மார்க் அப்படின்னு நான் வேரியபிளோட நேம் வச்சிருக்கேன், ஈக்குவல் டு அதோட வேல்யூ 89. நான் இப்ப வேரியபிள் நேம் மார்க் அப்படின்றதுல 89 அப்படின்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். தென் printfல அந்த இன்டிஜர் வேல்யூன்றதுனால %d அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கமா மார்க் அப்படின்ற வேரியபிள் உள்ள வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ மார்க் செமிகோலன், எண்ட் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் 0, தென் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். தென் சின்டாக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட மார்க் அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ 89 அப்படின்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுதான் இன்டிஜர் டேட்டா டைப், அதாவது ஹோல் நம்பர்ஸ்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 89, 78 இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளால பாயிண்ட் வச்ச வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, இன்டிஜர் டேட்டா டைப்னா வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோன்னு பார்த்தாச்சு. வித் டெசிமல் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணணும்னா என்ன டேட்டா டைப்னு பார்த்தா ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். சேம் நம்ம இன்டிஜர் யூஸ் பண்ண மாதிரி தான். ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்ட், வேரியபிளோட நேம், வேல்யூ. ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? வித் டெசிமல் பாயிண்ட் உள்ள வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாயிண்ட், அதாவது டிஜிட் வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அடுத்துட்டு 6 to 7 டிஜிட்ஸ் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே இன்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இதை எடுத்துட்டு ஃப்ளோட், மார்க்கு பதில் ஆவரேஜ் அப்படின்றது நம்ம எப்பயுமே ஃப்ளோட்ல தான் வரும். ஸோ ஆவரேஜ் 89.876 அப்படின்றத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f. இப்ப வேரியபிளோட நேம் ஆல்சோ நம்ம மாத்திக்கலாம், ஆவரேஜ். இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல், தென் ரன். 89.7600002 அப்படின்ற ஃப்ளோட், அதாவது 6 டிஜிட் வரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. ஸோ பாயிண்ட் கிடையாது, 6 டிஜிட் நமக்கு வந்தது. இதுதான் ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகே, இப்போ ஹோல் நம்பர்ஸ்னா இன்டிஜர், தென் வித் டெசிமல் பாயிண்ட்னா ஃப்ளோட் அப்படின்னு பார்த்தோம். அல்பபெட் ஸ்டோர் பண்றதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, கேர் அப்படின்றது இருக்கு. கேர் அப்படின்னா கேரக்டர். நம்ம ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அல்பபெட்டுக்கு. கேர் அப்படின்றது நம்மளோட டேட்டா டைப், தென் வேரியபிளோட நேம், ஈக்குவல் டு வேல்யூ நம்ம எப்பயும் கொடுப்போம், அந்த வேல்யூவை நம்ம சிங்கிள் கோட்ஸ் ஃபுல்லா கொடுக்கணும். தென் எண்ட் ஆஃப் தி லைன் செமிகோலன். இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாலே தெரியும், கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதாவது கேரக்டரா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ளோட் அப்படின்ற கீவேர்டு எடுத்துக்கிறோம். நம்ம ஃப்ளோட்டுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? கேர். கிரேட் அப்படின்னு என்னோட வேரியபிள் நேம் நான் வச்சுக்கிறேன், GRADV, கிரேட். தென் வேல்யூ எப்பயுமே இதுல தான் இருக்கணும், சிங்கிள் கோட்ஸ். என்ன வேல்யூனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்பபெட்ல. இப்போ அதோட %C அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், தென் வேரியபிளோட நேம் கிரேட். இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல், தென் ரன். G அப்படின்ற கேரக்டர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டபுள் அப்படின்ற டேட்டா டைப். ஃப்ளோட் அப்படின்றதும் டபுள் அப்படின்றதும் சேம் தான். வித் டெசிமல் பாயிண்ட் உள்ள வேல்யூ தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா ஃப்ளோட்ல நம்ம பாயிண்ட்டுக்கு அடுத்து 6 to 7 டிஜிட் ஸ்டோர் பண்ணலாம். டபுள்ல 15 டிஜிட் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்.
இதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் அப்படின்றதான் கீவேர்டு. தென் எப்பயும் போல வேரியபிள் நேம் ஈக்குவல் அடுத்து அதோட வேல்யூ. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கேரக்டர்ல பார்த்தோம்ல, அது கேர் அப்படின்றத எடுத்துட்டு டபுள் அப்படின்றது தான் கீவேர்ட். தென் ஏவிஜி அப்படின்னு வேரியபிள் நேம் வச்சுக்க 56 பாயிண்ட் இப்படி லாங் வேல்யூ பாயிண்ட்கள் எத்தனை டிஜிட்ஸ் 15 டிஜிட்ஸ் வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் LF. தென் வேரியபிளோட நேம் AVG. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பைல் தென் ரன். நம்ம 56.876 அப்படின்னு ஸ்டோர் பண்ண வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதுதான் டபுள். இப்போ பார்த்து வர பேசிக் டேட்டா டைப்ஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் டெக்னாலஜிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ்க்கு நீங்க கான்டாக்டும் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல யூசர் டிஃபைன்ட் தென் டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.